Hello traders, welcome to Tamil Stock, the new episode. RB rate cut versus technical moves. So இதில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் அப்பர் சைடு போனதுக்கான காரணம் ஆர்பியோட ரேட் கட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, மார்க்கெட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பேஸ்டு மட்டும் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதில் இந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பேஸ்டான நாலேஜ் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நியூ சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஃபுல் டைம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிட்டு ஒன்று தான், ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எஸ்எம்சி அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஓகேங்களா? நீங்கள் ஐசிடி படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இல்லை நீங்கள் கோர்ஸாக போயிருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு மெத்தடுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல் வாயிலாக நீங்கள் கற்றுக்கலாம், ஓகேங்களா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான பைஸ் செல் சிக்னல் கொடுக்க மாட்டோம். பட் மார்க்கெட்டோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அதுபடி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வாரத்துக்கான முன்னாடி ஃபஸ்ட்டு டே இல்லைங்களா? அதில் வந்து சில லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி கூட அந்த லெவல்ஸ் கொடுத்துருப்போம் ஐ திங்க். அதை நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். எஸ், இந்த அடுக்குங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் இருக்குது பாருங்கள். மே மந்த் 29th நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட், தேர்டு லிக்விடிட்டி. இதை 3 பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். எந்த விதமான இமேஜினரி பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? இப்போது ஒரு 5 minutes மட்டும் இதோட இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன் அன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆனது அப்படிங்கிறது நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்க. இப்போது மார்க்கெட் ட்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லாக இருக்குங்க. ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் அப்படிங்கிறது சப்ளை ஜோனுக்கும் இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுக்க போகும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர்டர்ஸ், ஓகேங்களா? இதுவே எனக்கு மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் எது நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஜோன் இல்லைன்னா பையிங் ஆர்டர்ஸ், ஓகேங்களா? இது காமன் திங். ஒரு ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும்போது ட்ராவல் அப்படிங்கிறது சப்ளை ஜோன், இட் மீன்ஸ் ட்ரெண்டு புல்லிஸ் அப்படிங்கிறது ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸில் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கியிருக்கும் பார்த்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஜோனுக்கு போகும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். இல்லைனா இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி செல்லிங் ஆர்டர் எடுக்க போகும். இதுவே ட்ரெண்டு பேரிஸ் லோயர் ஹேரில் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு, அந்த அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிமாண்டை நோக்கி தான் போகும். இல்லை அங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் எடுக்க தான் போகும். இதுதான் கண்டிஷன். இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே? இது ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, அதே போல் ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஜோன், தென் ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா 0.5 to 0.69 தென் 0.786ங்கிற 3 இடத்துல நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்போ இங்கே எப்படி என்ட்ரிங்கிறது சப்ளை ஜோன், தென் ஃபிபனாச்சியோட 0.5 to 0.786 பிட்வீன் வந்து 0.618ங்கிற கோல்டன் ரேஷியோ. இவ்வளோ தாங்க ப்ராபபிலிட்டி. இதான் கண்டிஷன். இப்படி தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ, அப்போ மார்க்கெட் ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ எங்கே ரிவர்சல் ஆகலாம்? ஒன்று இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒர்க் ஆகலாம், இல்லை இந்த ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 0.6 0.7 வந்து இப்படி டேப் ஆகிட்டு போகலாம், ஓகேங்களா? இப்போ இதே ட்ரெண்டு பேரிஸாக இருந்துச்சுன்னா சேம் கண்டிஷன் தான். லோயர் ஹேரில் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? மார்க்கெட்டில் சப்ளை ஜோன் இருக்கும். இந்த ஹைட்டில் ஃபிபனாச்சி போட்டுவோம். அப்போ ஒன்று சப்ளை ஜோன் இல்லை இந்த 3 ரீட்ரேஸ்மெண்ட்டில் விழும். இதுதான் லாஜிக், ஓகேங்களா? இப்போது எல்லாத்துக்குமே டவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. இப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ், இப்படி புல்லாக போயிருந்திருக்க மார்க்கெட்டில்
மார்க்கெட்டோட ட்ரெண்டு பீரிஸாக மாறிடுச்சுங்க. இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து எனக்கு மார்க்கெட் திரும்ப பையிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் அப்படிங்கிறது 50-50 தான். அது எப்படி நம்ம அந்த 50 வந்து மேலே போகும் அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். ஸோ 1 டே சார்ட்டுக்கு 1 ஹவர் தான் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், 1 ஹவர் கேண்டில்ஸுக்கு 5 மினிட்ஸ் தான் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சருக்கு 1 மினிட் தான் கன்ஃபர்மேஷன் ஃபார் லோயர் டைம் ஃப்ரேம். இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கலாங்க, 10,000-20,000 காசு கெட்டி ஒரு மென்டார்ஷிப்பில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா, அதை மாதிரி நினச்சிட்டு பாருங்கள். எழுதுங்க நோட்டில் எடுத்து. நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்ஸ் எடுத்தால் தான் நம்ம என்ன லாஜிக்கில் சொல்கிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ரியாலிட்டி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? இதுக்கு ப்ரீவியஸில் வந்து நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தமிழ் ஸ்டாக் ஃபுல் கோர்ஸ் எஸ்எம்சி லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம், அதில் போய் செக் பண்ணுங்கள். நம்ம கடந்த ஒரு 2 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னப்பா இது மார்க்கெட் பெருசாக மூணுமே கொடுக்கல. நம்ம தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டுமே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அப்போ மைனர் ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ மைனர் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்ட் என்னவாக இருந்திருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போது இது மாதிரி லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் இருக்கும்போது இது மைனர் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா? அப்போ எங்கே போகணும் மார்க்கெட் ட்ரெண்டு? மார்க்கெட் ட்ரெண்டு லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ ட்ராவல் கண்டிப்பாக டிமாண்ட் ஜோனுக்கு போகணும், இல்லை கீழே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டருக்கு போகணும். இதான் லாஜிக். அப்போது இந்த டிமாண்ட் ஜோனை நம்ம என்னைக்கு கொடுத்துட்டோம்? May 29 கொடுத்தாச்சுங்க. ட்ரெண்டு பீரிஸ் ஆயிடுச்சு. அதனால் இங்கே சப்ளை ஜோன் இருக்குது, இங்கே டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அப்போ மார்க்கெட் எங்கெங்கே வரணும்? இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ அங்கே வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அப்படிங்கிறோம் நமக்கு என்ன பண்ணணும்? மார்க்கெட்டை வழிவிடணும். அதனால தான் 24,853 லெவல்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம். கீ லெவல்ஸ் 24,780 கொடுத்து வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது மேபி இந்த சப்ளை ஜோனில் போய் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த 24,850க்கு அபோவ் இருந்தால் அந்த சப்ளை ஜோனுக்கு போகிறதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைன் டியூன் பண்ணலாங்கிறத இந்த சார்ட்டோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் பெருமை யாருக்கும் இது வரது டவுட் இருந்திருக்காது. கரெக்டுங்களா? இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி இந்த பிரேக் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் ஆஃப் சர்க்கிள் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த ரேலி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்த மாதிரி 24,853 வீக்லியோட க்ளோஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டாக பாருங்கள், வீக்லி க்ளோஸ் மேலே போக முடியல இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கணும்? ஃபிபனாச்சி எடுத்து இந்த ஹைட்டு லோ போடுறேன், எக்ஸாக்ட்லி 0.5 டிஸ்கவுண்ட் பிளேஸில் டேப்டு ரிஜெக்ஷன் கேண்டில் டோஜி லிட்டலி இல்லைங்களா? அப்போ என்னங்க நடக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில்? கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கீழே போனால் ஒரே நாள் உங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரிலாம் போகாது. ஏன் அப்படி போகாதுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிமாண்ட் ஜோனுக்கு தான். ஆனால் அட் தி சேம் டைம் இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகுது அப்படின்னா இங்கே சம் பையிங் ஆர்டர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோவில் இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அவங்களுக்கு என்ன பண்ணால் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடந்துருக்கு இந்த இடத்துல? எக்ஸாக்ட்லி பாருங்கள், மார்க்கெட் கன்சல்டேஷன் எல்லாம் போனால் ஃபைனல் அவுட்புட் என்ன பண்ணா? இந்த இடத்த வந்து பையிங் ஆர்டரை எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிருப்பான். கரெக்டுங்களா? இது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லெவல்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 29 மார்க்கெட் என்னாச்சு? இது மாதிரி ஒரு கண்டிஷனல் ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து 30 நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 30 வந்து நம்ம என்ன மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருக்கோம்? எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ 30th வந்து நம்ம பார்க்குறோங்க. ஓகே, 30th லெவல்ஸ் எதுவும் கொடுக்கலையா? சரி, அப்போ நம்ம அடுத்த டேட்டுக்கு பார்க்கலாம். June 2 மண்டே மார்க்கெட் கொடுத்துருக்கோம். 750 677 அப்படிங்கிற லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்போது இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்குது. லெவல்ஸ்க்கு மேலே தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, சப்ளை ஜோனுக்கு போகும். ஒருவேளை இந்த லெவல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா டிமாண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸாக மார்க்கெட் கொடுக்கும். இந்த லாஜிக் தான் நம்ம பல டைம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லெவல்ஸ் எங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து 30 நம்ம லெவல்ஸ் எதுவும் கொடுக்கல. அதை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், அடுத்த டேட்டுக்கு போய்க்கலாம். ஸோ 1 2 நம்ம போயிட்டீங்கன்னா ஒரு இன்னொரு ஐடியா கிடைக்கும்.
750 லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் வீக்லியோட க்ளோஸு. அது கீழே தான் ஓப்பன், நேராக கீழே வந்தால் நம்ம மார்க்கெட்டு. அப்போ கீழே வந்து ஏன் ரிவர்சல் ஆகிறான்? நம்ம ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப இந்த வேர்ட் சொல்ல வேண்டாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. அப்போ ட்ராவல் டிமாண்ட் ஜோனுக்கு போகும், இல்லை பையிங் ஆர்டர் எடுக்கும். இங்கே கூட பையிங் ஆர்டர் வந்து மார்க்கெட் எடுத்துட்டான். அதனால் சம் ரீட்ரேஸ்மெண்ட் என்ன பண்ணுவான், மார்க்கெட் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இம்பேலன்ஸ் கடன் ஃபேக்ட்னு வேறு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல. கரெக்டுங்களா? அது நடந்திருக்குங்களா மார்க்கெட்டில்? கரெக்டுங்களா? சரி, இப்போ ஏன் இந்த இது ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த டிமாண்டை டேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான், ஏன் இது வந்து ஃபோர்ஸாக வர முடியல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சருங்க. மேஜர் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் கிடையாது, மைனர் ஸ்ட்ரக்சர். அதனால தான் இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனான மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தான் நம்ம எல்லாத்துக்குமே. சரி, தென் ஃபைனல் அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீழே மேக் பண்ணிக்கூட ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்துட்டானே, அப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போகலாம், என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது ஒரு டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணுறான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்போ 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை ட்ரேடே பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 1 மினிட் என்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெட் ஐடியா எல்லாத்தையும் இந்த இடத்துல கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாகவே கிடைக்குங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம். இதை அப்படியே 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது லைவ் மார்க்கெட் இந்த 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரில் இது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோயர் ஹெட்டில் ஒரு ஃபார்மேஷனுங்க. நம்ம தான் இதை வச்சு சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஹையர் ஹெட்டில் ஃபார்மேஷன் போனால் தான் மார்க்கெட்டுங்கிறது அப் ட்ரெண்டாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இது வந்து நம்மளுக்கு புதன்கிழமையோட கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் வியாழக்கிழமை, புதன் வியாழன் 2 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி தான் போயிருந்தோம். அதுவுமே நம்ம வந்து குரூப்பில் அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸ்னைப்பர் தியேட்டரோட சைட்வேஸ் இருக்கும்போது போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆமாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு சூப்பர் சொல்லுங்க, ஸ்னைப்பர் கான்செப்டோட மெத்தட் சூப்பருங்கிறத கொடுத்துருந்தீங்க. கரெக்டுங்களா? இப்போது இந்த பிளேஸ் எனக்கு டேப் ஆகிட்டான். பட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஒரு ஸ்டாப் கண்டோ ஒரு எஸ்எம்எஸ் பேட்டர்னோ இல்லை ஒரு சேஞ்ச் ஆஃப் ரேட்டோ கொடுத்துச்சுன்னா எனக்கு மறுதடவை மார்க்கெட் மேலே போகும். அப்போ அது கொடுக்கணுன்னா கூட ஒன்று இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஃபார்மேஷன் மாறணும், இல்லைன்னா என்ன ஆகணும், எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணி ஹை ஃபார்மேஷன் மாறணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ எனக்கு மார்க்கெட்டில் நடந்தால் மட்டும்தான் ஃபர்தர் நம்ம என்ன பண்ண முடியும், பை அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸே பண்ண முடியுங்க. இதுதான் ரியாலிட்டி மார்க்கெட்டில். ஸோ அது நடந்தால் மட்டும்தான் ஃபர்தர் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டால் மேலே போக முடியும். இதெல்லாமே எப்போ பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஆர்பிஐ அப்படிங்கிற ரேட் கட் நியூஸ் வரதுக்கு முன்னாடி இந்த டிமாண்ட்ஸை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம இந்த இடத்துல யாருமே மறுக்க முடியாது இல்லைங்களா? அந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது டியூஸ்டேவே டேப் பண்ணிட்டான். பட் டியூஸ்டே டேப் பண்ணிட்டும் நம்மளுக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் வரல. இந்த லாஜிக்லாம் புரியுதுங்களா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது? சரி, அதுக்கப்புறம் ஒரு ஜூன் ஃபுல்லாக 4th ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் பேட்டர்ன். ஸோ 5th எக்ஸ்பைரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த எக்ஸ்பைரி வந்து நம்ம அதுக்கு ஒரு போஸ்ட் மார்க் கொடுத்தோம். இது மட்டும் பார்க்குறவங்க அந்த போஸ்ட் மார்க் போய் செக் பண்ணிருந்தீங்கன்னா பெட்டர் ஐடியா கிடைக்கும். அப்போது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணலை, நம்மளால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. சப்ளை ஜோனுக்கு தான் போகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா? தென் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஜூன் 5th அப்போ எக்ஸ்பைரி அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஹைக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அன்றைக்கி எக்ஸ்பீரி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வச்சு ஸ்னேப்பர் தியரி வச்சுலாம் சம்பவம் பண்ணிட்டோம், அது ரெண்டாவது கண்டிஷன். ஆனால் இந்த சப்ளை ஜோனுக்கு போனால் மினிமம் நமக்கு என்ன ஆகணும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லாக மாறணும், இல்லை ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியாச்சுங்க. அப்போ ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு புல்லிஸ் ஆயிடுச்சா? 1 மினிட்ல கண்டிப்பாக கிடையாது. ஹையர் ஹை ஃபார்மேஷன் மாறணும். அப்படி மாறினா தான் ட்ரெண்டு புல் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்துக்கிட முடியும். அப்போது இந்த பர்டிகுலர் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா லாங் கன்சால்டேஷன் போயிருந்தான். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. பேஸ் பிரேக் அவுட்டு, இந்த ஓவரால் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் பிளேஸ்லாம் கொடுத்து மார்க்கெட் கொடுத்துட்டான். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் பிளேஸில் பாருங்கள், மார்க்கெட் கம்ப்ளீட்லி ஹையரில் ஃபார்மேஷனாக சேஞ்ச் ஆனாங்க. கரெக்டுங்களா? இது எப்போ, எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு இந்த ட்ரெண்டு 1 மினிட்ல ஹையர் ஹை ஃபார்மேஷனுங்கிறது மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், தென் ஹையர் ஹை, இந்த ஹையர் ஹை கிடச்சதுனால ஹையர் லோ.
இது எல்லாமே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணி வச்சிருந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மைனர் ஸ்ட்ரக்சரோட ஒரு புல் ஆர்டர் பேக் டேப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் புல்லிஸாக கொடுத்துருச்சிங்க. இவ்வளோ தான். இங்கே தான் எனக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் அப்படிங்கிறது புல்லாக மாறி இருக்கு. அப்போ புல்லாக மாறினால மார்க்கெட் எங்கே போகும், இங்கே வந்து மைனர் ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் டேப்டு இப்போ 1 மினிட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக மாறிச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு சப்ளை ஜோனுக்கு போகணும். அப்போ சப்ளை ஜோனுக்கு போகணும்னா முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு சப்ளை ஜோனுக்கு போகும். ஆனால் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற டிமாண்ட் ஜோனும் ஃபிபனாச்சியோட ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லியிருந்தோமா. ஸோ ஆல்சோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், பையிங் ஆர்டர்ஸ் இல்லையா. இப்போ எகைன் 1 மினிட்டோட சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, எல்லாருமே அதை பாருங்கள். ஸோ 5 மினிட்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் எக்ஸ்பைரி டேட்டுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்க்கும் வீக்லி க்ளோஸ்க்கும் பிலோ தான் ஓப்பன். ஸோ மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ளோஸ் பிலோ ஓப்பனால அடுத்து இந்த 662க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது. அப்போ மினிமம் இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நியூவாக ஒரு லோ தான் கிடைக்கும். பட் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் எடுத்து மார்க்கெட் மேலே போக தான் சான்சஸ் அதிகம் இல்லைங்களா. கண்டிஷன் அதானே. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அழகாக கீழே வந்துக்கிட்டே இருந்தால் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் ரேலி கொடுக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் என்றைக்கு நடந்தது, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அன்றைக்கே நடந்தது இல்லையா. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே கடகடன்னு கீழே வந்தான். கரெக்டுங்களா. ஸோ கீழே வரும்போது என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த லோக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான பையிங் ஆர்டரையும் ஒரு ஹேமர் போட்டு தூக்கியாச்சு, ரிஜெக்ஷன் போட்டு தூக்கியாச்சு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் போட்டு தூக்கினதுக்கப்புறம் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஒரு மார்க்கெட் ரெண்டு புல்லிஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்ன ஆகணும், உங்களுக்கு சப்ளை ஜோனுக்கு போகணும். இந்த சப்ளை ஜோன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் ரெண்டு புல்லிஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் எடுத்திருக்கான். அப்போது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபர்தராக பாருங்க என்ன நடந்திருக்கு. திரும்ப இந்த லோ வச்ச கேண்டிலோட ஹைக்கு மேலே போயிட்டு திரும்ப லோக்கில் விக்கு போட்டிருக்குங்க. அப்போது இது ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் கன் பேட்டர்ன் இது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ இந்த ஸ்டாப் கன் பேட்டர்னில் இது நம்மளுக்கான ஒரு ஆர்டர் பிளாக். இது கீழே பாடி க்ளோஸ் ஆனால் தான் எப்போவுமே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு. இன்கேஸ் பாடி க்ளோஸ் ஆகும் இது கீழே விக்கு மட்டும் போயிட்டு பாடி க்ளோஸ் மேலே வச்சுன்னா மொத்த பையிங் ஆர்டர் எடுத்திருப்போம். அப்போ சம்பவம் சிறப்பாக இருக்கும் மேலே போகிறதுக்கான. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு நடந்திருக்கும் பாருங்கள். அழகாக வந்தான், டேப் பண்ணிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போது இந்த பிளேசஸை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமையே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் ஜோன் டேப்புடு, வியாழக்கிழமை க்ளோசிங் ஆகும் போது கன்ஃபர்மேஷன் 1 மீட்டர் ட்ரெண்டு புல்லிஸாக மாறினது. அப்போ டிமாண்டும் டேப்புடு ட்ரெண்டும் புல்லிஸ் ஆனதுனால சப்ளை ஜோனுக்கு தான் போகணும். அப்போது மினிமம் ஒரு டிமாண்ட் ஜோன் டேப் ஆகணும் 1 மினிட்ல. இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் எடுக்கணும். ரெண்டும் கவர் பண்ணியாச்சு. அப்போ ஃபர்தராக மார்க்கெட் எங்கெங்கே போகணும் அப்படின்னா இந்த சப்ளை ஜோனுக்கு தாங்க போகணும். அதுதான் நீ ரேட்டு நடந்திருக்கு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் சப்ளை ஜோன் தான் டேப் ஆகிடுச்சுல. அப்போ மார்க்கெட் கீழே தானே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு பண்ணவா இருக்குது, புல்லாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எகெயின் கன்ஃபர்மேஷன் வச்சா தான் கீழே, இல்லைனா இந்த இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். லாஜிக் புரியுதுங்களா? அப்போது இந்த ஒரு மொமெண்டம்க்கு காரணம் ஆர்பிஐ நியூஸ் அப்படி சொல்கிறதா, இல்லை ஆல்ரெடி எனக்கு போன வாரம் 29ஆம் தேதியே கிரியேட் பண்ண இந்த டிமாண்ட் ஜோனும் தென் வியாழக்கிழமை கிரியேட் பண்ண அந்த 1 மீட்டர் ட்ரெண்டு புல்லிஸும் காரணமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெக்னிக்கலி எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஒரு இது வரும். ஆமாம், மார்க்கெட் முடிஞ்சு யாருனாலும் என்னன்னாலும் பேசலாம். கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ அது உங்களுடைய தவறு கிடையாது. பட் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற இடத்துல நான் இருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே நம்மளுடைய டீமுக்காக சில விஷயங்கள்லாம் கொடுப்போம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் தெரியும், ஒரு 10-28 அப்படி இருக்கும் போதே காலுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி நம்ம ஃபுல் டைம் மார்க்கெட் உட்கார ஆள் கிடையாது. உட்கார ஆள் கிடையாது, ட்ரேடை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு சார்ட் அவங்களை ஷேர் பண்ணியிருப்பான் அவங்களுக்கு, அதை அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள். ஓகே, 11 மணிக்கு நம்ம ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க இதே பார்த்துருப்பீங்க. பிஇ ப்ராஃபிட் புக்கிங்னா பேஸ் பிரேக் அவுட் புல் பேக் வரணும். இப்போ காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா ப்ரீவியஸோட செல்லர்ஸோட பாயிண்ட்டை பார்க்கணுங்கிற சொல்லியிருக்குமா. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு நண்பர் போட்டிருப்பாரு, அதை என்ன ப்ராபபிலிட்டின்னு அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுக்கும் ஒரு 11:44. அதுக்கு முன்னாடி அவர் என்ன போட்டுக்காரு பாருங்க. மாஸ்டர் கால் ப்ரீவியஸ் செல்லர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இன் மார்க்கெட் அட் பாயிண்ட் சேம் டைம் புட் செல்லர்ஸ் நாட் ரெடி டு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ மேபி மார்க்கெட் கோயிங் செகண்ட் ஆஃப் வில் கண்டினியூ டு சைட்வேஸ் போகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்தாச்சு. அப்போது என்ன ஆகுது, செகண்ட் ஹாஃப் 11 மணிக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இந்த செகண்ட் ஹாஃப் என்னங்க இருக்குது, ஆஃப்டர் 11 o'clock மேலே மார்க்கெட்டோட ரேஞ்சே பாருங்கள் வெறும் 35 பாயிண்ட் தான் ரேஞ்ச், இல்லை 40 பாயிண்ட் இல்லைங்களா. இது கூட வைங்களேன், இந்த ரேஞ்சஸ்குள்ளே பை பண்ணவங்களும் ஸ்டாப் லாஸு, செல் பண்ணவங்களும் ஸ்டாப் லாஸ் இல்லைங்களா. அப்போது முன்னக்கூடி எப்படி கணிக்க முடியுது மார்க்கெட்டில், மார்க்கெட் கண்டிஷன் வைஸ் சப்ளைஸ் ஒன்று போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் சப்ளைஸ் வந்து கீழே வரணும்னு நினச்சி நிறையா பேர், அதாவது பிகினர் எஸ்எம்சிலாம் செல் பண்ணி வச்சுருப்பாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறோம், நம்ம 11 மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸும் கொடுத்தாச்சு, அதை மேக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க மோர் நம்பர் ஆஃப் கால் செல்லர்ஸ் இருக்காங்க, அதனால் கால் திரும்ப பர்ஃபார்ம் பண்ணாது, அதே போல் புட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களா. சிம்பிள் பாருங்கள், இவ்வளோ தான். அப்போ இந்த இடத்துல நியூஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் அந்த மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே மணி அடிச்சு வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவோம், நம்மளோட குரூப் கூட நிறைய தடவை நம்ம கூட போட்டிருப்போம். அதை வேணால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன், அது என்னமோ டைலாக்குன்னு. எஸ் இதாங்க, யானை வரும் பின்னே மணி யோசி வரும் முன்னே தான். டெக்னிக்கலாக முன்னக்கூடியே உங்களுக்கு ரெடி ஆகிடும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் தான் த நியூஸ், அந்த நியூஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க இன்ஸ்டியூஷன்லாம், நியூஸ் பேஸும் உள்ளே வரக்கூடியவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை ரெண்டாவது மெயின் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா க்ளோஸ் பிலோவில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுனால இன்னும் பெரிய ஃபால் போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன மாதிரி ஒரு சமயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. அதனால தான் நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிஃப்டியோட 800 கால் ஆப்ஷன் வைக்கிறேன், 24,800 கால் ஆப்ஷன் வைக்கிறேன். இங்கே நிஃப்டியோட புட் ஆப்ஷன் வைக்கிறேன் 800. இதில் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த ஆஃப்டர் 50 மினிட்ஸ் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து ஹை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட். அதே போல் காலோட க்ளோஸ் டு லோ பாருங்கள் 15 பாயிண்ட் தான். அதாவது மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் பையர்ஸ் அப்படிங்கிற பை ஆக்ஷன் எடுப்பான். ரெண்டு பேருமே செல்லர் தான், கால் ஆப்ஷனும் செல்லர் தான், புட் ஆப்ஷனும் செல்லர் தான். பட் ஒரு செல்லர் எப்போ பை ஆக்ஷன் எடுப்பான் அப்படின்னா ஒன்று அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லைனா பேனிக் ஆகணும். அவன் ப்ராஃபிட் புக் பண்ணணும், பேனிக் ஆகணும் அப்படின்னா இப்போ புட் செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆப்போனண்ட் தான் முடிவு பண்ணணும். அவனோட அதிகப்படியான கான்ட்ராக்டை கொடுத்து அவன் செல் பண்ணும் போது ஆப்போனண்ட் ப்ரீமியம் கீழே அதிகமாக போனால் தான் இவனால் என்ன பண்ண முடியும், பை ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லைனா போத் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா செல்லிங்கை விட பையிங் அதிகமாக இருக்குது. இதில் பையிங்னால பையர்ஸை பற்றி யோசிக்காதீங்க யாருமே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பையிங் சொன்ன உடனே பையரை போய் வைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. மார்க்கெட் மேலே போனாலும் கீழே வந்தாலும் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது போத் செல்லர்ஸ் தான். இந்த புட் செல்லர் கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கானா மார்க்கெட் டைரக்ஷன் கீழே போகிறக்கான சான்சஸ் இருக்கும். புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கானா மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும். இதான் கண்டிஷன், ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல எனக்கு கால் செல்லர் ஸ்ட்ராங்காகவே ஆகலை, ஆனால் புட் என்ன பண்ணியிருக்கான், பை ஆக்ஷன் எடுத்திருக்கான். அப்போ இந்த இடத்துல நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க கூட சொல்லலாம், ஆமாம் அங்கே 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, இங்கே 140 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, அப்போ அப்படி தானே இருக்கும். சரிங்க, அப்போ என்ன பண்ணுறேன், நிஃப்டி 24,600 டீப் இந்த மணி போய் எடுக்கிறேன் உங்களுக்காண்டி சொல்கிறேன். அப்படி மாதிரி ஏதாவது திங்க் பண்ணிங்கன்னா அதுக்காண்டி என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் டீப் இந்த மணி போனால் கூட வெறும் 27 பாயிண்ட் தான், கரெக்டுங்களா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் ஆகணும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 88 பாயிண்ட்டுக்கு. அதே இடத்துல டீப் இந்த மணி பாருங்கள் 93 பாயிண்ட், கரெக்டுங்களா. இப்போ நம்மளோட அர்த்தமணி எடுத்து பார்ப்போம் இந்த இடத்துல எவ்வளோ மாறி இருக்குன்னு. ஸோ அர்த்தமணி எவ்வளோக்கு இறங்கியிருக்கும் பாருங்கள், இந்த டு இது வெறும் 65 பாயிண்ட் தான். இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா, செல்லர்ஸ் வந்து பையர்ஸை விட அதிகமாக இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சா. ஸோ டாமினேட் பண்ணுறானா புட் செல்லர்ஸ் மார்க்கெட் டாமினேட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நடந்ததுங்கிறது ஒரு மேனிப்புலேஷன். ப்ரீவியஸ் டேட்டா க்ளோஸு கீழே இருந்து கீழே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தான். பட் அது வந்து ஃபேக்கான ஒரு மூமெண்ட்.
அதை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படிங்கிறது எஸ்எம்சி கான்செப்டோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இன்டெப்த்தாக நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தா தான் புரியும். நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ரெண்டாவது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி 11 மணிக்கு மேலே ட்ரேட் இல்லை அப்படிங்கிறதுக்கான வாய்ஸ் நோட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். பிகினர் யாராக இருந்தாலுமே இந்த வீடியோ அப்படிங்கிறத சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபர்தராக நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸில் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ ஆல். Yeah.